வணக்கம் அன்பு பக்தர்களே. இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற களங்குளம் அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடைபெறும் மிக புனிதமான காலபைரவர் தேய்பிறை அஷ்டமி விழாவை பற்றி காண்பிக்கிறோம். இந்த அஷ்டமி தினம் சிவபெருமானின் உக்கிரமான அவதாரமாக விளங்கும் காலபைரவருக்கு மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளில் காலபைரவரை பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல நேரமும் வளமும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். களங்குளம் அண்ணாமலையார் கோவில் சுற்றுவட்டார பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக நம்பிக்கையையும் அருளையும் வழங்கும் புனித தலம். தேய்பிறை அஷ்டமி நாளில் இங்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை போன்ற வழிபாடுகள் மிக விமரிசையாக நடைபெறுகின்றன. இந்த விழாவில் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு காலபைரவருக்கு வடைமாலை, நெய் தீபம், சிறப்பு அர்ச்சனை செய்து தங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்றனர். காலபைரவர் பக்தர்களை காத்து தீய சக்திகளை அகற்றி நல்ல பாதையை காட்டும் கருணைமூர்த்தி என அனைவரும் நம்புகின்றனர். இவ்வாறு ஆன்மீக உற்சாகத்துடன் நடைபெறும் இந்த தேய்பிறை அஷ்டமி விழா பக்தர்களின் மனதில் பக்தி உணர்வையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் ஒரு புனித நிகழ்வாக விளங்குகிறது. அன்பு நண்பர்களே, இந்த புனித தருணத்தை நாம் அனைவரும் பக்தியுடன் காண்போம். களங்குளம் அண்ணாமலையார் மற்றும் காலபைரவர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. அதற்கென்று ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் தீபம் ஏற்றும். இன்னும் ஒரு சிலர் தீபத்தை ஏற்றி தீபாராதனையிலிருந்து நெய்வேதி வரைக்கும் எல்லாருமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. எங்களுக்கு வேலையே இருக்காதா, அந்த மாதிரி எல்லாம் காட்டக்கூடாது. அந்த தீபம் ஏற்றோம்னா அந்த இடத்துக்கு உண்டான இடத்துல போய் தீபம் ஏற்றிடும். ஒன்று. அடுத்தது, எலுமிச்சை பழத்தை அறுத்து அப்படியே அந்த அம்மன் சன்னதி முன்னாடியே குளித்து விட்டு அதுல ஒரு 5-6 பேராவது வலிக்கு விட்டு, அது ஒரு பரிகாரம். அடுத்தது, பாகற்காயில தீபம் ஏற்ற சொல்லி ஒரு பரிகாரம் வந்துருக்கு. அப்புறம் ஆப்பிள் பழத்தை நோண்டி அதுக்குள்ள நெய் விட்டு அது ஒரு தீபம் ஏற்ற சொல்லி அது ஒரு 50 பெருமாள் நெய் வச்சிருந்தாங்க. அது ஒரு இதுவாங்க. அப்புறம் நவதானியங்கள், உளுந்து, நெல், இதெல்லாம் அந்த தீபம் இதுல சுத்தியும் கொட்டி வச்சு அது மேல வெத்தலைய பரப்பி அது மேல ஒரு தீபம். சரி, தீபம் ஏற்றிட்டீங்க. ஒருத்தருடைய பரிகாரத்துக்கு யாரோ சொன்னாங்கன்னு இத்தனை வேலையை பண்ணிட்டு போயிட்டோம்னா 100 பேர் வந்து அதே மாதிரி பண்ணாங்கன்னா கோயில் குறைஞ்சது ஒரு 10 பேர் தூய்மை பணியாளர்கள் வேணும் சுத்தம் பண்றது. முதல்ல நம்மளுடைய சுயநலத்தை, எவ்வளவு ஒரு ஜோதிடர் யாரோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை, தயவு செய்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஆப்பிள் பழத்துல தீபம் ஏற்ற சொல்லலாம் எங்கேயும் எதுலையும் சொல்லப்படலை, எனக்கு தெரியும். அதனால தீபம் ஏற்றணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு மண் விளக்கு எடுத்துக்கங்க, ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தீபம் ஏற்றுங்க. இல்லையா இங்கேயே நெய் தீபம் இருக்குது, வாங்கி ஏற்றுங்க, பெரும் புண்ணியம். இல்லைன்னா ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு கொடுங்க, உங்க கண்ணு முன்னாடியே உள்ள சன்னதியில் ஏற்றிடும். இதையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு புதுசா எதையாவது கொண்டு வந்து ஊற்றி கோவிலினுடைய, இந்த கோவில் இல்லை, பொதுவாகவே எல்லா கோவிலுக்கும் சொல்றோம், கோவிலினுடைய தூய்மையை பங்கேற்கும். கோவிலினுடைய உலகார பணியில நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். நமக்கு நேரம் இல்லை, கலந்து போறதும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த கோவிலினுடைய தூய்மையை பேணி காக்கிறதுலையாவது நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு, இந்த திருக்கோவிலுடைய 4ஆம் ஆண்டு விழா வருகின்ற பங்குனி மாதம் 10ஆம் தேதி 24/3/2026 செவ்வாய்க்கிழமை என்று 4ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. அண்ணாமலையாருக்கு ஒரு பிறந்த நாள் மாதிரி வச்சுங்களேன். சம்பத்சர அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அந்த பெருவிழா இதோட அந்த செவ்வாய்க்கிழமை நடக்குது. ருத்ரஹோமம் செய்து காலையிலிருந்து சிவாச்சாரிய பெருமக்கள் பல கோவில்கள் இருந்து வராங்க. ருத்ரஹோமம் நடைபெற்று மாலை 4 மணிக்கு மேல யாகம் நடத்தப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம், சுவாமி மாலை வீதி விழா, அன்னதானங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பிய அனைத்து பெண்களில் இருந்து குழந்தைகள் வரைக்கும் விரும்பி ஒரு விழா நடக்குது அப்படின்னா, கார்த்திகை தெய்வத்துக்கு அடுத்தது திருக்கல்யாணம் விழா வருகின்ற பங்குனி உத்தரத்து அன்று, அதாவது பங்குனி மாதம் 17ஆம் தேதி 31/3/2026 செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்த அந்த செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண பெருவிழா சிறப்பாக நம்ம கோவிலில் நடக்குது. இந்த வைபவத்திலேயே எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அம்மையப்பருக்கு, அண்ணாவுடையாருக்கு நம்ம கஷ்டம்னா வந்து அவர்கிட்ட நிற்கிறோம். அவருடைய திருக்கல்யாண பெருவிழாவில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். அவருடைய குழந்தைகள் எல்லாத்தையும் அவர் பார்ப்பார், அனுகிரகம் செய்வார். சந்தோஷமாக தேவர்கள் எல்லாரும் வந்து இந்த திருக்கல்யாண விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது நாமளும் வந்து அந்த அக்ஷர ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதனால அனைத்து சுமங்கலி பெண்கள் எல்லாருக்கும் மாங்கல்யம் அந்த கையில சுவாமி படைச்சு கொடுப்பாங்க. திருமணமாகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அண்ணாமலையார் பாதத்தில் வச்சு கொடுத்தோம்னா, போன வருஷம்லாம் ஜாதகம் வச்சு 3ஆம் நாள்ல இங்கே வந்து தாலி கட்டிட்டு போன வரலாறுலாம் நம்ம கோயிலில் நடந்திருக்குது. அந்த மாதிரி நிறைய
சுவாமி அனுகிரகம் பண்ணிடுவார். அதனால எங்கெங்கயோ போய் எங்கேயோ சொன்னாங்க போய் எல்லாம் கார் எடுத்து போய் பரிகாரம் பண்றோம். எளிமையாக நம்முடைய கோவில் அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம் நடக்குது. ஜாதகத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தை வச்சு மனதார கும்பிட்டு அவர் யார் இன்னாருக்கு இன்னாரும் முடிச்சு போட்டுருவார். அவங்களை கொண்டு வந்து அவர் சேர்த்து வச்சிருவார் காசா பணமா. அதனால எல்லாரும் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளை மீதுகள் வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்து இப்பொழுது
துணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி ஒருந்தற் கைதொல கற்றுணை முறையோர் கடலில் வாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஆனா பேண்ட் அப்படியே என்ன